என் பேர் தஞ்சை மகாதேவன். மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை பெரம்பூர் கிராமத்துல தொடர்ந்து ஒரு 5 வருட காலமாக கணவன் மனைவியாக சேவைகள் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருட காலமாக திருக்கடையூர் கோயில் வாசல்ல ஆதரவற்ற நிலையில யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்த ஆறுமுகம் என்கிற முதியவர் 2 வருட காலமாக உடல்நலம் சரியில்லாமல் அங்க படுத்த படுக்கையா கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. காவல்துறை உதவியோட அந்த முதியவரை மீட்டெடுத்து ஒரு 2 வருட காலமாக முதியோர் இல்லத்தில் சேர்த்து மறுவாழ்வு அளிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு வயது முதிர்வு காரணமாக அவங்க இறந்துட்டாங்க. அவர் இறந்தது பட்சத்துல அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து நாங்கள் இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அந்த நல்லடக்கத்துல பங்கெடுத்து கொண்ட அக்கா பாரதி அக்கா திருநங்கை அவர்களும் வந்திருக்காங்க, அக்காவும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒரு 5 வருட காலமாக நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாலையோரம் இல்லை ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் உணவுகள் வழங்கி அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்ல 80க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் காவல்துறையோட மீட்டெடுத்து இறுதி சடங்கு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பெண்கள் இடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கியம் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் பார்க்காம மனித நேயத்தோட சாலையோரம் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லிட்டு கணவன் மனைவியாக 80க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இடுகாட்டில் நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து போல செய்வதற்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நான் இது பண்ணுவோம்.